எல்லோருக்கும் வணக்கம். அ இது வந்து ரிவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஓவர் ட்ரேடிங். ஹவ் டூ அவாய்ட் ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ பண்ணலாம். ஏன்னா, அந்த சவுண்ட் வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லி நெறைய அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோல என்னன்னா, அ எப்படி இத நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவர் ட்ரேடிங்க எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ண போறோம்? எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸோட சைக்காலஜிக்கல் பிஹேவியர் எப்படி மாறுதுன்னா, ஒரு 5 டூ 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம்ல இல்ல 3 மினிட்ஸ் டூ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சுட்டு, ஸோ இங்க மேல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பையு, இங்க க்ளோஸு, இங்க பையு, இங்க க்ளோஸு. ஓகேவா? திருப்பி இது கீழ வருதுல்ல, இங்க ஒரு பை. இப்போ மார்க்கெட்டோட இப்ப இங்க வந்துச்சு பாருங்க. இந்த இடத்துல வரும்போது திருப்பி இங்க ஒரு பை இது பிஇல எடுப்போம். ஸோ புட் சைடுல ஒரு பை. இப்போ சி சைடுல பை எடுத்தோம். திருப்பி புட் சைடுல ஒரு பை எடுக்கிறோம். ஸோ இப்படி பண்ணி திருப்பி இங்க ஒரு புட் சைடுல பை எடுப்போம். ஆனா மார்க்கெட் திருப்பி போய் எங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்படி மாத்தி மாத்தி எடுத்து ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் ஃபைனலா ஓவர் ட்ரேடிங் போய் உட்காந்துருவோம். ஓவர் ட்ரேடிங்ல உட்கார்ந்தனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட புரோக்கரேஜ் ஏறுது, டாக்ஸ் ஏறுது, மத்த சார்ஜஸ் ஏறி நம்ம லாஸ் பண்ணத விட ஆல்மோஸ்ட் 50 to 60% வந்து மத்த விஷயங்களுக்கு நம்ம காசு போயிருக்கும். அதனால நம்மளோட கேபிட்டல் என்ன ஆயிடுச்சு? டோட்டலா வெளியேறிருச்சு. ஸோ கேபிட்டல் எல்லாமே 0 ஆனனால, நம்ம என்ன ஆகுறோம்னா, மார்க்கெட்ட விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளில போயிருவோம். அடுத்த காசு சம்பாதிச்சுட்டு உள்ள வர வரையும். இங்க சம்பாதிக்க வந்துட்டு, மொத்தமா அழிச்சுட்டு, திருப்பி வெளியில போய் சம்பாதிச்சு திருப்பி இதுக்கு நம்ம வெளியிலயே இருந்தா கூட அந்த காசே சும்மா இருந்திருக்கும். இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்து இத புரிஞ்சுக்கிறவங்க ட்ரை பண்ணி, அரைகுறையா நம்ம புரிஞ்சு, அரைகுறையா வாழ்ந்து இப்படி போயிட்டுருக்கோம் நம்ம. அப்போ இப்போ இதுக்காக ஒரு இது நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஓபிஎம் அப்படின்னு ஒரு மெத்தட நான் வந்து இது பண்ணேன். அந்த மெத்தட்ல ப்ளஸ் இந்த மெத்தோட சேர்த்து நம்மளோட பேசிக் இஎம்ஐ இருக்குல்ல, அத நான் வந்து உள்ள எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பேசிக் இஎம்ஐயும் என்னுடைய ஓபிஎம் மெத்தடும் சேர்ந்து ஒரு இத பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன் டே டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து இவ்வளோ இதெல்லாம் தேவையில்ல. ஃபுல்லாவே ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நம்ம போயிருந்தோம். இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நம்ம போனதுனால, நமக்கு என்ன இருக்குது? மார்க்கெட்டுக்கு வந்து சில இண்டிகேட்டர் நம்ம போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, ஒரு இஎம்ஐ தூக்கி உள்ள போடுறோம். மார்க்கெட் தெரியாதுல்ல நமக்கு எங்க மூவ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ அதனால அந்த இண்டிகேட்டர் ஒண்ணு, இஎம்ஐ இண்டிகேட்டர் ஒண்ணு தூக்கி போடுறோம். அதுல வந்து 20, 50, 200 இது 3யும் வச்சுக்கிறோம். இப்போ 20, 50, 200 இது 3யும் வச்சுட்டு தான் நம்ம இதுல வந்து விளையாடுறோம். ஸோ இது இது ரொம்ப கேம பார்க்கும்போது ஒரு மாரியா இருக்கும். பட் இதெல்லாம் நீங்க பண்ணியே ஆகணும். இதுதான் நடக்கும் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பிரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ பிரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்குது? நம்மளுடைய 20, 50, 200 இது 3க்கும் மேல பிரைஸ் இருக்கு. ஓகேங்களா? அட்லீஸ்ட் நமக்கு ப்ராபபிலிட்டி என்ன இருக்கணும்? 2வது 2 பிரைஸ்க்கு மேலயாவது நம்மளுடைய இந்த 2 இஎம்ஐக்கு மேலயாவது பிரைஸ் நிக்கணும். அப்படி இருந்தா நம்ம வந்து பை சைடுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்த பை? கால் சைடு பைக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். அதுக்கான பிரீமியம் எப்படி செலக்ட் பண்றது? ஓபிஎம் எப்படி செலக்ட் பண்றது? அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஓபிஎம் மெத்தட் ஆப்ஷன் பிரீமியம் மெத்தட்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்ல வந்து ஓபிஎம் மெத்தட்ல இருக்குது. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிவீல் பண்ணுவேன். பட் இட்ஸ் பெய்டு வெர்ஷனா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் இது நம்ம இப்போதைக்கு பேப்பர் ட்ரேடிங் தான் பண்றோம். இதுல சைக்காலஜிக்கலா நம்ம என்னன்னா பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் ப்ராசஸ்ல தான் நடக்குது. இது இன்னும் பப்ளிக்கா நான் இது பண்ணல. ப்ராசஸிங்கா இருக்குது. ப்ராசஸிங்ல பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்றோம். ஆனா நம்ம சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணணும். ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் மோட்டோ. இது வந்து இப்போ நீ சாயந்தரம் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் போட்டுட்டு அடுத்த நாள் வந்து 3 மணிக்கு போய் க்ளோஸ் பண்ணணும். இவ்வளவுதான் மேட்டர். நடுவுல வந்து நம்ம வந்து யூடியூப் பார்க்கலாம், வேற பார்க்கலாம், படம் பார்க்கலாம், ஓடலாம், விளையாடலாம், மத்த வேலைகள பார்க்கலாம், ஆஃபீஸ் போலாம், வரலாம். அது நமக்கு 2 நிமிஷத்துக்கு மேல இதுல மார்க்கெட்ல இருக்க கூடாதுங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் ஒரு பெரிய போராட்டத்துக்கு தான் இத பண்ணிக்கிட்டு இது பேப்பர் ட்ரேடிங் பண்ணி போய் இருக்குது. ஸோ நமக்கு மெயினா என்ன தேவை? பிரைஸ் வந்து இந்த 3 20
50, 200 இதுக்கு மேல பிரைஸ் இருக்கணும். இருந்த கால் சைட்ல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுல லாஸ் ஆனாலும் நம்ம கவலைப்படாது. கரெக்டான ஸ்டாப் லாஸ போட்டுட்டு நம்ம உட்காந்துரணும். அவ்வளவுதான் இங்க பண்ணணும். ஏன்னா தேவையில்லாம ஸ்டாப் லாஸ் போடாம பண்ணோம்னா நம்ம மாட்டிக்குவோம். ஓகேங்களா? இல்ல ஓவர் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் போடலைன்னா 920க்கு போயிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு பேசாம உட்காந்துரணும். நம்மளுடைய பிரீமியம் என்ன பிரீமியமோ அந்த பிரீமியம் வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கணும். ஸோ ஒரு பொருளை செலக்ட் பண்ணிட்டு அந்த பொருளை இந்த விலை கொடுத்தா வாங்க பொருள் நம்ம முடிவு பண்ணிக்கிட்டா மார்க்கெட் அந்த விலைக்கு வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் நம்ம இந்த ஓபிஎம் அண்ட் இஎம்ஐ உடைய மெத்தடோடைய கான்செப்டே. ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். அதை வெயிட் பண்ண அந்த நம்ம ப்ரைஸுக்கு வர வரை வெயிட் பண்ணணும். நம்ம ஸ்டாப் லாஸ்ல ஹிட் பண்ற வரை வெயிட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ப்ராஃபிட் 3 மணிக்கு என்னன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த மார்க்கெட்டை அந்த பொருளை அன்னைக்கு இதை வாங்கணும். அன்னைக்கு இந்த வாங்கின பொருளை இன்னொருத்தருக்கு வந்து வித்துட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளவுதான். இதுல லாபம் எவ்வளவு வருது, கூட வருது, குறைச்சிருது இல்ல. எனக்கு வந்து வியாபாரம் நடக்கல, அது தன்னால போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து இந்த விலையில திருப்பி நான் வந்து யாருமே வாங்கல, அதனால இந்த விலையில வந்து குறைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு கிளம்பி வரும். இதுதான் வந்து நம்மளுடைய ஓபிஎம் அண்ட் பிளஸ் இஎம்ஐ மெத்தடோட கான்செப்ட். மெயினா வந்து ஹவு டு அவாய்ட் ஓவர் ட்ரேடிங். நம்ம சைக்காலஜியை காம் பண்ணணும். நம்ம பேசாம அமைதியா இருக்கணும். மார்க்கெட்டு நம்ம கைக்கிட்ட வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்றோம். அவ்வளவுதான். மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் அது எங்க கொண்டு போய் சேர்க்குது, ஒண்ணு நம்மள லாஸ் பண்ணுதா, இல்ல நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குதாங்கிற மார்க்கெட் கையில விட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த வீடியோ வந்து நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக்கா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த மெத்தடும் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நமக்கு மெயினா வந்து ஓவர் ட்ரேடிங் எப்படி அவாய்ட் பண்ணணும்? நம்ம டைம் ஃப்ரேமை கூட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ ஓவர் ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ண போறோம்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றான், அவ்வளவுதான். அவன் எங்க வேணாலும் ஓடட்டும், ஓடியாடட்டும், நமக்கு தேவையில்லை. நம்ம எங்க என்ட்ரி ஆகணும், எக்ஸிட் ஆகணும் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளையாட வேண்டியதான் இந்த இதுல. அப்பதான் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வின் பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் ஒரு 60% வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு. ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து தெரியும், அவங்க வந்து இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. ஸோ இங்க ரெண்டையும் செல் பண்ணி விட்டு பேசாம உட்காந்து இதுக்கு நடுவில் எங்க மார்க்கெட் வந்து வந்து முடிஞ்சாலும் அந்த மந்த் எண்டில் போயிட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ இதில் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் நான் ஆப்ஷனுக்கு எடுத்துக்கிறேன். மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான், ஒன்லி மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் நான் ஆப்ஷனுக்கு வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் நான் எடுக்கல. வீக்லியெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. அதனால வீக்லியை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. தெரியும், பட் நான் கேட்கல. ஏன்னா அது ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதை நம்ம பார்க்கறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இதான் மந்த்லி மட்டும் தான் பார்க்குறோம். அதனால இப்போ செல்லர்ஸுக்கு வந்து தெரியும், இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்தாலும் இங்கே ஃபைனலாக எங்காவது ஒரு இடத்துல ப்ரைஸ் கிடச்சிச்சுனாலும் செல்லர்ஸ் எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரூட்டு தெரியும். ஆப்ஷன் பையர்ஸ் எமோஷனலாக ட்ராப் ஆகி உள்ளே போயிட்டு ஓவர் ட்ரேடிங் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளில போயிடுறோம். ஸோ இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிவைஸ்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா ஆடியோ இதில் சரியில்லை. அதனால் இது வந்து இந்த கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இதில் பண்ணியிருக்கோம். இது புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி கமெண்டில் கொடுங்க. திருப்பி இன்னொரு தடவை கூட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.